ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் கார்த்திகை தீபம் சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திக்கும் ரேவதியும் பார்த்திங்கன்னா அந்த கல்யாண மண்டபத்தில் மணமேடையில் 2 பேருமே பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி கார்த்திக் மேலே ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க நம்ம சீனில், கார்த்திகை தீபம் சீனில். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ரேவதியும் கார்த்திக்கும் ஒருத்தர் பார்த்து ரொம்பவே அந்த ஒரு மொமெண்ட்டை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ரொம்ப ஸ்மைலிங்கோட அந்த ஒரு பிக்சரை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. அந்த ஒரு இமேஜை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் ப்ரோ கூட அவங்களுடைய டீம் எல்லாருமே சேர்ந்து இருக்க மாதிரியான பிக்சரை சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா பதிவிட்டிருக்காங்க. எல்லாருமே வேஸ்டி ஷர்ட் காஸ்டியூமில் இந்த ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை தான் அது சீரியலில் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதிக்கு ஒரு பொண்ணு இருக்க மாதிரி காட்டுறாங்க. நம்ம ரேவதி கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பொன் குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம மாயா அப்படியே தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த குழந்தைய கடத்திட்டு கரெக்டாக கல்யாணம் நடக்க போகிற அந்த டைமில் கூட்டி கொண்டு அந்த மண்டபத்தில் காட்டுறாங்க எல்லாரும் முன்னாடியும். அந்த குழந்தை நம்ம ரேவதியை அம்மானு கூப்பிட்றாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுது. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுது. இது யாரோட குழந்தை, ஒன்று அம்மானு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்கிங்கோட இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ரேவதி அந்த குழந்தைய போய் கொஞ்சறாங்க. என்ன நடக்க போகுது, எல்லா உண்மையும் சொல்லி நம்ம ரேவதி இந்த கல்யாணத்தை பண்ணிப்பாங்களாம். கார்த்திக் இந்த உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறம் கார்த்திக் ரேவதியை கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இல்லை அப்படின்னா ரேவதி இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரி கல்யாணத்தை நிறுத்துவாங்களா, என்ன நடக்க போகுது, நம்ம பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாளே அப்படிங்கிறது நம்ம சாமுண்டீஸ்வரி எப்படி ஏற்றுக்க போகிறாங்க. இந்த